உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏங்க நான் வீட்டை அடமானம் வச்சது உண்மைதான். ஆனா ஆறுகிட்ட வச்சேன்? அந்த வட்டி கடை மாடசாமி கிட்ட வச்சேன். அதுக்கு இவரு வந்து வீட்டை கொண்டாடுவாரு, வீட்டை சப்டி பண்ணுவாருன்னா என்ன அர்த்தம்? அது மட்டும் இல்ல, அந்த மாடசாமி கிட்ட மாசம் மாசம் வட்டியோட சேர்த்து அசலையும் அடைச்சிட்டு வரோம். 1.5 லட்சம் ரூபாய் அடைச்சிருக்கேன். மாசம் தவறாம வட்டி பணத்தையும் கட்டியிருக்கேன். அப்புறம் எப்படிங்க வீடு முழுகி போகும்? ஐயா நல்லா பாருங்க, அந்த பத்திரம் ஒரிஜினல் பத்திரம் தானே? கூட இருக்கிற அந்த கையெழுத்து போட்ட ப்ரோ நோட்டு, அதுல இருக்கிறது அவன் பொஞ்சாதி கையெழுத்து தானே? ஆறுகிட்ட கடன் வாங்கினதா எழுதிருக்கு, ஏன்ட்ட வாங்கினதா தானே எழுதிருக்கு. கடன் வாங்கினது ஏன்ட்ட தான். இன்னும் வட்டி கூட கட்டல, அதான் உண்மை. கோயில்ல வச்சு போய் சொன்னேன்னா நான் கழுவி போயிரும்ல. நான் பத்திரத்தை வச்சு பணம் வாங்க சொன்னது மாடசாமி கிட்ட. மாடசாமி கிட்ட வாங்க சொல்லி தான் நானே கொடுத்து விட்டேன். அநியாயமா போய் சொன்னேன்னா விலகாம போயிருவேன். நரங்கயா, இது பாருங்க, இவங்க வீடு பறிப்போன துக்கத்துல 1000 சொல்லலாம். சரி, அந்த மாடசாமி கிட்ட தானே பத்திரத்தை கொடுத்தாக. எங்க அந்த மாடசாமி? அவனை கூட்டிட்டு வந்து நிப்பாட்ட சொல்லுங்க. அவனதான் தேடி போனமே, அவன் தான் ராத்திரியோட ராத்திரியா ஓடிவிட்டாம்ல. அடரே, இது நல்லா இருக்கே. என்னெல்லாம் பேசுறாங்க பாருங்க. எங்க கிட்ட பத்திரத்தை வச்சு கடன் வாங்குவாங்களாம், கேட்டா மாடசாமி ஓடி போயிட்டானா. ஏங்க பணம் வாங்காம பத்திரம் எப்படிங்க எங்க கைக்கு வரும்? போய எல்லாம் சரி, ஆனா என்ன ஏதுன்னு விசாரிக்காம வீட்டை வந்து பூட்டி சாமன் சட்டை எல்லாத்தையும் தூக்கி வெளியே போடுவியா? இப்ப என்னத்துக்கு நச நசன்னு பேசிக்கிட்டு? இந்தாயா வைகுண்டம், சாட்சியும் ஆதாரமும் எல்லாமே எங்க கையில தான் இருக்கு. நீங்க பொய் பொய்யா 1000 புழுகலாம், ஆனா எதுவும் ஆக போறது கிடையாது. பாரு பெரியாத்தா, இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். தேவையில்லாம வார்த்தையை விடாத. எதுல சம்பந்தம் இல்லாத விஷயம்? என் தம்பிக்காக நான் பேசுதேன். அத தப்புன்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாதுல. இந்த பாரு, இப்ப சொல்லுதே, அந்த பணத்தை இப்ப கொடுக்க முடியாதுன்னு சொல்லி என் தம்பி கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. நான் வேணா அவன்கிட்ட சிபாரிசு பண்ணி அவகாசம் கொடுக்க சொல்றேன், போனா போகுதுன்னு. எங்க அண்ணன் உங்க கால்ல விழணுமா? அதுவும் பஞ்சாயத்துல. பெரியாத்தா, இப்படி தப்பு தப்பா பேசாதீங்க. என்ன நீ என்ன இங்க நின்னுகிட்டு அவங்க பக்கம் பேசுற? அதுக்காக அவங்க எங்க அண்ணனை அசிங்கப்படுத்துவாங்க, என்ன கேட்டுட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ஓவரா பேசிக்கிட்டு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.